குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூவாக கிளாஸ் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து சொலானிஸ் ஃபேமிலி பார்த்தோம். அந்த ஃபேமிலியில் வந்து மொத்தம் டோட்டலாக பிளான்ஸ் வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2650 தாவரம் பார்த்தோம். அந்த 2650 தாவரங்களில் நம்மளுக்கு மக்களுக்கு எப்படிலாம் அது பயன்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அது அந்த ஹெட்டிங் தான் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடிய. அப்போ 2650 தாவரங்களில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடிய தாவரங்கள் எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு தாவரம் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் பாருங்கள், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பைனோமியல் யூஸ்ஃபுல் ஃபார் யூசர்ஸ். அப்போ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடிய ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. பைனோமியல் ஒவ்வொரு பிளான்ஸுக்கும் இங்கே இருசல் பேர் கொடுத்துருக்கு. யூஸ்ஃபுல் பார்ட்னா ஒவ்வொரு பிளான்ஸ்லையும் எந்தெந்த பார்ட் வந்து பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு, அது என்ன யூஸாக பயன்படுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் ஹெட்டிங் வந்து ஃபுட் பிளான்ட்ஸ், உணவு தாவரங்கள். அதாவது சொலானேஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2650 பிளான்ட்ஸ், அதாவது 2650 தாவரங்களில் உணவு தாவரங்கள் எவ்வளவு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்க, சொலானம் டீ ப்ரோசம். சொலானம் டீ ப்ரோசஸ் சொல்லக்கூடிய தாவரம் அது வந்து உருளைக்கிழங்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பயன்படுது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு ஸ்டெம் டீப்பர்ஸ். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் டீப்பர்ஸ்னால் தரைக்கு கீழே காணப்படக்கூடிய தரையில் தண்டு, தரை கீழே காணப்படக்கூடிய தண்டு கிழங்கு. அந்த தண்டு கிழங்கு தான் நமக்கு. அப்போ சொலானா டீ ப்ரோசஸ் சொல்லக்கூடியது பொட்டேட்டோடைய சயின்டிஃபிக் நேம். அந்த பிளான்டோடைய மண்ணு கீழே காணப்படக்கூடிய ஒரு கிழங்கு தான் சாப்பிட்றோம். அப்போ அண்டர் கிரவுண்டு ஸ்டெம் டீப்பர்ஸ், டீப்பர்ஸ்னால் கிழங்கு. அதில் யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா யூஸ்ட் ஆஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ச். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ச் அங்கே பார்த்தீங்கன்னா அது காய்கறியாக பயன்படுது, அதை பயன்படுத்தப்படுகின்றாங்க. மற்றும் அதில் வந்து ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது, ஸ்டார்ச் வந்து அதிகமாக சொல்கிறாங்க. அடுத்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கோ பெரிசிகான் எஸ்குலாண்டம். லைக்கோ பெரிசிகான் எஸ்குலாண்டம் சொல்லக்கூடிய தாவரம். டொமேட்டோ சொல்லுவாங்க, டொமேட்டோ. அப்போ டொமேட்டோன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா தக்காளி. ரைஃபன் ஃப்ரூட்ஸ், ரைஃபன் ஃப்ரூட்ஸ் இது வந்து பழுத்த தாவரத்தை மட்டும்தான் நம்ம உணவாக சாப்பிடுவோம். தக்காளியை வந்து பழுத்தது, ரைஃபன்னா பழுத்ததுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், பழுத்த அந்த கனிகளை தான் உணவாக சாப்பிட்றாங்க. பாருங்கள், யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா டெலிசியஸ் வெஜிடபிள். இது வந்து டெலிசியஸ்னால் சுவை மிக்க காய்கறியாக, சுவை மிக்க காய்கறியாக இருக்குன்றாங்க. அடுத்து ஈட்டன் ரான்னு சொன்னால் பச்சையாக கூட சாப்பிடலாம்ன்றாங்க. சமைத்தும் சாப்பிடலாம், அதாவது பச்சையாக கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சுவை மிகுந்த காய்கறின்றாங்க. அடுத்து பாருங்க, சொலானா மெலாஞ்சினா. சொலானா மெலாஞ்சினான்னு சொன்னால் கத்திரிக்காய். சொலானா மெலாஞ்சினானது பிரிஞ்சார், கத்திரிக்காய். அதோடைய சைனிக் நேம் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொலானா மெலஞ்சினா சொல்லக்கூடிய தாவரத்தில் டெண்டர் ஃப்ரூட்னா காய்ந்த தான். இப்போ கத்திரிக்காயை வந்து ரைஃபன்னாக சாப்பிட முடியாது, ரைஃபன்னா பழுத்தது அப்படி சாப்பிட முடியாது. அதனால் டெண்டர் ஃப்ரூட் சாப்பிட்றோம். இது வந்து குக்குடு அண்ட் ஈட்டன் வெஜிடபிள்ஸ். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம். பாருங்கள், கேப்சியம் அன்னுன்னு சொல்லக்கூடியது பெல் பெப்பர் அண்ட் சில்லி பெப்பர். கேப்சிகம் அன்னுன்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊசி மிளகாய்ன்றாங்க. அதாவது கேப்சியம் அன்னுன்னு சொல்லக்கூடியது ஊசி மிளகாய். கேப்சியம் ஃப்ரூட்டன்ஸ், அதாவது ஃப்ரூட் செல்ஸ்னா கேப்சியம் ஃப்ரூட் செல்ஸ் சொல்லக்கூடியது வந்து மிளகாய் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஊசி மிளகாய், இது மிளகாய். இது எதுக்கு இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் சொல்லக்கூடியது மிளகாய் பழங்காய் தான் சாப்பிட்றோம்னாங்க. மிளகாய் பழமாக இருந்தாலும் சரி, வெஜிடபிளாக இருந்தாலும் சாப்பிட்றோம். யூஸ்லெஸ் வெஜிடபிள் அண்டு பவுடர் சில்லிஸ் பாருங்கள் ட்ரைடு, அதாவது பல்ரேஸ்டு ஃப்ரூட்ஸ் சொல்கிறாங்க. அதாவது உணவை வந்து பார்த்தீங்கன்னா உணவாக பயன்படுது. அதே நேரத்தில் காய்ந்த மிளகாய் இருந்து அரைத்த பொடி, அதான் காய்ந்த மிளகாய். அதாவது பவுடர் சில்லிஸ் ட்ரைடு பாருங்கள் ஃபுல்ரேஸ்டுனா காய்ந்த மிளகாய் இருந்து அரைத்த அந்த பவுடர் வந்து உலர்பொடி பல வகையான உணவுகளின் கார சுவைக்கு பயன்படுது. பல வகையான உணவுகளுக்கு கார சுவையாக அந்த சில்லி மாவு, அதாவது இந்த அரைத்த பவுடர் பயன்படுத்த சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பைசாலிஸ் பெரிவினா. அதாவது பைசாலிஸ் பெரிவியானா சொல்லக்கூடியது. பைசாலிஸ் பெரிவியானா என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப் நெல்லி அல்லது சொடக்கு தக்காளி சொல்லுவாங்க. சொடக்கு தக்காளி. அப்போ சொடக்கு தக்காளின்னா நமக்கு தெரியும், நம்ம வீடு பக்கத்தில் இருக்கும், ஒரு குடமோன்னு இருக்கும், அது பிரித்து பார்த்தா உள்ள தக்காளி இருக்கும், சொடக்கு தக்காளி. அதை தான் அது என்ன சொல்லணும் அப்படின்னா பைசாலிஸ் பெரிவியானா சொல்லக்கூடியது. இதை வந்து நம்ம கனியை தான் சாப்பிடணும். இது யூஸ்லெஸ் டெலிசியஸ் ஃப்ரூட். இது சுவைமிக்க கனியாக இருக்குதுன்றாங்க, சுவைமிக்க கனியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே சொலானேசி ஃபேமிலியில் வந்து அந்த 2650 தாவரங்கள் வந்து நம்மளுக்கு மெடிசினல் பிளான்ட்ஸ், அதாவது மருந்து தாவரமாக பயன்படக்கூடிய எவை பார்க்கலாம். மெடிசன் பிளான்ட்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா
அட்ரோபா பெல்லடோனா. ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து அட்ரோபா பெல்லடோனான்னு சொல்லக்கூடிய தாவரம். அட்ரோபா பெல்லடோனா தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லி நைட் ஷேட். டெட்லி நைட் ஷேட் சொல்லுது. அதாவது பார்த்தீங்கன்னா டெட்லி நைட் ஷேட் சொல்லுவாங்க. அதாவது தாவரம் சொல்லுவாங்க. இந்த அட்ரோபா பெல்லடோனால இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரூட்டு அட்ரோபா பெல்லடோனா தாவரத்தின் வேர் இருக்குங்களா, வேரை மட்டும் எடுக்கிறோம். அந்த வேர்ல இருந்து ஒரு சாறு எடுக்கும். வேர்ல இருந்து அது வேற நசுக்கி அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கும். பாருங்களேன், புரிஞ்சுப்பாங்க. A powerful alkaloid atropine. அப்போ அட்ரோஃபின் அப்டைன் ஃப்ரம் ரூட். இந்த ரூட்டை வந்து அப்படியே அரைச்சி அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ட் பேர் தான் அட்ரோபின். இது வந்து பவர்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. இந்த ரூட் இட் இஸ் யூஸ்டு பெல்லடோனா பாருங்க ஃப்ளஸ்டர்ஸ் அடுத்து டிங்டைஸ் எக்ஸெட்ரா. ஃப்ளஸ்டர்ஸ் அண்ட் டிங்டைஸ் பார்த்தீங்கன்னா சதைவலியை நீக்க பயன்படும் சொல்கிறாங்க. இது வந்து மஸ்குலர் ஃபீல் பாருங்க, சதையை ஃபுல்லாகவே நீக்கக்கூடியது தான் இது. அதே நேரத்தில் ஃப்ளஸ்டர் டிங்டோரிஸ் அதையும் சரி பண்ணுறாங்க. டிங்சர் ஆகியவை தயாரிக்க ஃப்ளஸ்டர் அண்ட் டிங்சர் தயாரிக்க பயன்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பெயின் அண்ட் ஆல்சோ டைரட்டிக் ஃபுல்ஃபில்ஸ் ஐஸ் அடுத்து ஐ டெஸ்டிங். இது எதுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா மேலும் பார்த்தீங்கன்னா கண் பரிசோதனையில் கண் பாவைகள் கண்மணி விரிவடைய செய்யப்படுவது. கண் பரிசோதனை செய்யும்போது இந்த நம்முடைய கண் பாவைகள் விரிவடைவதற்கு இந்த அட்ரோஃபின் பயன்படுத்தாங்க, அட்ரோஃபின் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டட்டூரா ஸ்ட்ராமோனியம் சொல்லக்கூடிய ஊமத்தை வந்து லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ் நம்ம போகுது. அப்போ அந்த ஊமத்தை தாவருடைய இலையையும் ரூட்டையும் பறித்து நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பாருங்க ஸ்ட்ராமோனிக் ட்ரக்னு சொல்லி மருந்து வந்து அப்டைன் ஃப்ரம் லீவ்ஸ் இருக்காங்க. அண்ட் ரூட் பாருங்க யூஸ்டு பாருங்க ட்ரீட் ஆஸ்துமா அண்ட் ஹூப்பிங் கக்குவான இருமல்றாங்க இல்லையா, கக்குவான இருமலுக்கும் அந்த வேறு மருந்தாக பயன்படுது. அதே நேரத்தில் இலையில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து தான் என்னது ஸ்ட்ராமோனிக் ட்ரக்னு சொல்லுது. அடுத்து பாருங்க சொலானா ட்ரைலோபேட்டம்னா தூதுவளைன்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸு ஃப்ளாரு பேரிஸ் கனிகள். அப்போ தூதுவளை தாவரத்துடைய இலை பூ கனி இது மூணு வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. யூஸ்டு ட்ரீட் காஃப் சளித்தொல்லைக்கு பயன்படுத்துகிறாங்க. அடுத்த வைத்தினியர் சாமினிபெரா கூடிய தாவரம் வந்து அது தமிழில் வந்து அமுக்காரா சொல்லக்கூடியது. வைத்தினியர் சாமினா அமுக்காரா. இதனுடைய ரூட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டஸ் ஹர்ரிங் காக் அண்டு ரெகிமெடிசன் இருமலுக்கும் வாத நோய்க்கு ரெகிமெடிசனா வாத நோய்க்கு மருந்தாக பயன்படுத்த சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ. அடுத்தது டொபாக்கோன்னு சொல்லக்கூடிய தாவரம். அப்போ டொபாக்கோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா புகையிலையாக, அதாவது புகையிலைக்காக இருந்து பயன்படக்கூடிய தாவரம் இருப்பாங்க புகையிலை. அப்போ சொலனேசி தாவரத்திலேருந்து அந்த சொலனேசி குடும்பத்திலேருந்து சில தாவரங்கள் வந்து நமக்கு புகையிலை தாவரமாக இருக்கின்றாங்க. அதை பாருங்கள், புகையிலை வந்து நிக்கோட்டியான டொபாக்கோ புகையிலை தாவரம். த லீவ்ஸ் ஆர் ட்ரைடு அண்டு மேரப் ஆஃப் டொபாக்கோ. அந்த டொபாக்கோ நிக்கோட்டியான டொபாக்கோ தாவரத்தை எடுத்து அதுக்கூடிய இலைகளை பறித்து அதை காய வச்சு அதுலேருந்து என்ன செய்றாங்க இந்த டொபாக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. யூஸ்டு சிகரெட் பீடி ஹுக்கா பைப்ஸ் as well as சீவிங் ஸ்னப்பிங் சொல்கிறாங்க இல்லையா. அதாவது பார்த்தீங்கன்னா மென்று சுவைப்பதற்கு மூக்குப்பொடி ஸ்னப்பினானது மூக்குப்பொடி ஆல்கலைடு. அதே மாதிரி ஆல்கலைட் நிக்கோட்டின் அனஃபேசின் அதாவது அனஃபேசின் இதெல்லாம் தயாரிக்க பயன்படுத்த சொல்கிறாங்க. அப்போ இந்த நம்ம நிக்கோட்டியான டொபாக்கோ தாவர இலையில இருந்து நிக்கோட்டின் அனஃபேசின் போன்ற ஆல்கலைடு எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 2 மார்க் கேட்பாங்க. அப்போ ஏதாவது நீங்கள் ஆல்கலைடு அப்படின்னு ஃப்ரம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க நிக்கோட்டின் இது வந்து பீடி சிகரெட் தயாரிக்க மூக்குப்பொடி தயாரிக்கலாம் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து அழகு தாவரம். இதே குடும்பத்தில் வந்து அழகு தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செஸ்டம் ட்ரைனோம், அதாவது செஸ்டம் டையூர்னம்னு சொல்லிட்டு செஸ்டம் டையூர்னம்னா டே ஜாஸ்மின் பகல் மல்லின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜெஸ்டம் நக்டர்னம்னு சொல்லக்கூடியது. ஜெஸ்டம் நக்டர்னம்னு சொன்னால் இரவு மல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கோட்டியான அலாட்டான்னு சொல்லியிருக்காங்க. நிக்கோட்டினா அலாட்டா பெட்டுனியா ஹைபிரிடா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைசாந்தஸ் பின்னேட்டஸ். அடுத்து ஃப்ரூக்மென்சியா, அதாவது ஃப்ரூக்மென்சியா சிட்டினம்.
அதாவது ஃபிக்மெடிசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் எக்காலம் சொல்லப்படுது. அப்போ சிஸ்டம் டைவர்னம், சிஸ்டம் நக்டர்னம், நிக்கோட்டியானா, அலாட்டா, பெட்டுனியா, ஹைஃபீடா, சைசாந்தஸ் ஸ்பினேட்டஸ், புர்குனியஸ் ஸ்பீசிஸ் இவையெல்லாம் வந்து அழகு தாவரங்களாக இங்கே என்ன செய்றாங்கன்னா கல்டிவேட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? க்ரோன் இன் கார்டனிஸ் ornamental plants create the aesthetic nature. அதாவது இத்தாவரங்கள் வந்து அழகாக இருப்பதால் அழகுக்காக என்ன செய்றாங்க, அலங்காரத்துக்காக தோட்டத்தில் வளர்க்கப்படுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே கீழே வந்து அட்ரோபெலரோனுடைய பார்த்தீங்கன்னா சில தாவரம் தானே எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ரோபெலரோன தாவரம் தான் இருக்குங்க. இதுதான் அட்ரோபெலரோன தாவரம். இது வந்து சொலானா ட்ரைலோபேட்டம், அதாவது தூது பழைய சொல்லுவாங்க அது. இது வந்து வைத்தானியா சாமி இப்போ அமுக்கெல்லாம் சொல்லக்கூடிய தாவரம். இது வந்து சைசாந்தஸ் ஸ்பினேட்டஸ். அதே மாதிரி இங்கே சொலனிஸ் தாவரத்துடைய அதாவது என்ன இருக்காங்க பார்த்தீங்கன்னா டயக்ராம் டோல் டயக்ராம் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஃபார்மாக கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும் போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கடி பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோனோகாட். இது வரைக்கும் நம்ம 2 டைப் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம மோனோகாட் ஃபேமிலி பார்க்கலாம். மோனோகாட் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா லில்லியேசி. அப்போ லில்லியேசி அதாவது லில்லி ஃபேமிலி சொல்லுவாங்க. லில்லியேசி அல்லது லில்லி ஃபேமிலி. இதனுடைய சிஸ்டமேட்டிக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம பிளானத்தை நான் பார்க்குறோம். அதனால் கிங்டம் வந்து பிளாண்டே. கிளார்னா கிளை, அது வந்து கிளையை பிரிஞ்சு போகுது ஆஞ்சியோஸ்பெர்ம். அதே இன்னொரு கிளாரஸ் அப்படிங்கிறது மோனோகாட். ஆனது வந்து லில்லியல்ஸ் ஃபேமிலி வந்து லில்லியேசி. இது வந்து ஏபிஜி கிளாசிஃபிகேஷன். ஆனால் நம்ம பார்த்தது எது படிக்க போகிறோம், பெந்தங்குக்கு கிளாசிஃபிகேஷன் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். அப்போ பெந்தங்கு கிளாசிஃபிகேஷனில் நம்ம எடுத்துக்கொண்ட தாவரம் வந்து ஒரு பிளாண்டே. கிளாஸ் வந்து அதாவது மோனோகாட்டிலிடனே, மோனோகாட்டில் உருவத்திலே தாவரம். அடுத்த சீரீஸ் வந்து பாருங்கவேன் கொரனேரியா, அதாவது கொரனேரியான்னு சொல்லக்கூடியது. சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கொரனேரியா சொல்லுவாங்க. கொரனேரியா அப்படி சொல்கிறாங்க, கொரனேரியா. அதே மாதிரி துறை வந்து லில்லியேல்ஸ், குடும்பம் வந்து லில்லியேசி. இப்போ இது இருக்கக்கூடிய டயக்னாஸ்டிக் ஸ்பீசிஸ் பண்ணலாம். அப்போ டயக்னாஸ்டிக் ஸ்பீசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிறப்பு பண்புகள், லில்லியேசிய சிறப்பு பண்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பெர்னியல் கர்ப்ஸ். பெர்னியல்னா இந்த லில்லியேசி தாவரம் வந்து பெர்னியல் கர்ப்ஸ்னால் பல ஆண்டுகள் வாழக்கூடியது. அதே மாதிரி வித்து ஃபல்பஸ் ஸ்டெம்னா அந்த தண்டு வந்து குமிழ் இந்த தண்டு வந்து குமிழாக இருக்கும். குமிழ்னா வாட்டரில் மேற்கிற மாதிரி இருக்குது. வாட்டரில் மேற்கிறது அதனால குமிழாக இருக்காங்க. அந்த ஸ்டெம்மும் சரி ரைஸும் சரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் லீவ்ஸ்னால் அதாவது வேரண்மை இலைகள். இதில் வந்து நிறைய இலைகள் வந்து காணப்படும், வேரண்மை இலைகள் காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பீரியான் சோவினா பூவியல்கள் வந்து கவரும் வண்ணம் உடையவை. கவருக்கு. அதே மாதிரி மகரந்தத்தாவில் 6 ஸ்டேமன் வந்து 6, இல்லை ஸ்டேமன் வந்து 6 இருக்குன்றாங்க. அடுத்து ஓவரி வந்து சுப்பீரியர்னா மேல்மட்ட சுருப்பை சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதோட ஜென்ரல் கேரக்டரை பற்றி பார்க்கலாம். அப்போ ஜென்ரல் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா பொது பண்புகளை பற்றி பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மோனோகாட் ஃபேமிலி வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, டிஸ்ட்ரிபியூட்னா எப்படி பரவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லில்லியேசி ஆர் ஃபேர்லி லார்ஜ் ஃபேமிலி கம்பேரிங் அபவுட் 15 ஜெனிரா. அப்போ லில்லியஸில் வந்து உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 15 ஜெனிரா இருக்குன்றாங்க. 15 பேரினங்கள் இருக்குன்றாங்க. அதில் அதாவது 550 ஸ்பீசிஸ், அதாவது 550 ஸ்பீசிஸ் இருந்தாங்க. அந்த 15 ஜெனிராவில் இன்க்ளூடிங் எவ்வளோ தாவரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 550 தாவரங்கள் இருக்குது. உலகம் முழுவதும் பரவிட்டாங்க. The members of this family are widely distributed over most part of the world. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் உள்ள தாவரங்கள் உலகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவிக்கின்றன. அதான் மோஸ்ட்லி டிஸ்ட்ரிபியூட், அதாவது மோஸ்ட்லி பாருங்க, மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஆர் வைட்லி டிஸ்ட்ரிபியூட் ஓவர் த மோஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றாங்க. இதோட ஹேபிடேட் பாருங்க, ஹேபிடேட்னா வளரி இருக்குது. அப்போ இந்த 550 தாவரம் வந்து அந்த 550 தாவரம் எல்லாமே ஒரு ஹெர்ப்ஸ் ஆகவோ இல்லை ஸ்ரப்ஸ் ஆகவோ ட்ரீஸ் ஆகவோ கிடையாது. இதுலேயும் பல ட்ரீஸ் இருக்கலாம், ஹெர்ப்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி ஸ்ரப்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி ட்வினர்னா கொடிகள் இருக்கலாம், லயனாக இருக்கலாம். அது மாதிரி நிறைய டைப்ஸ் வெரைட்டி இருக்கலாம். பிளான்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிகள் இருக்கலாம். அதாவது மரங்கள் இருக்கலாம், செடிகள் இருக்கலாம், புதர் செடி இருக்கலாம், வன்கொடி அந்த மாதிரி இருக்கலாம்ன்றாங்க. அதான் பாருங்க, மோஸ்ட்லி பெர்னியல் ஹெர்ப்ஸ். அதே மாதிரி பெர்சிஸ்டிங் பை மீன்ஸ் ஆஃப் ஏ சிம்போடியல் ரைசோம் அதாவது பாலிகோனேட்டம் சொல்லக்கூடியது.
இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வளரியல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வளரியல்ல பெரும்பாலான பல்வரு செடி தான். அதாவது பெண்ணியல்னா பல்பருவம், பெண்ணியல்னா பல்லாண்டு வளர்க்கக்கூடிய தாவரம் காணப்படும் சொல்கிறாங்க. இருந்தாலும் நிலையான கிளைத்த நிலமட்டத்தண்டு செடி, நிலையான கிளைத்தன்னா அதாவது மோஸ்ட்லி பெரியல்னா பல்லாண்டு வளர்க்கக்கூடிய தாவரம் காணப்படும் சொல்கிறாங்க. இருந்தாலும் பெரிசிஸ்டிங், அதாவது பெரிசிஸ்டிங் மீன்ஸ்னா நிலைத்து காணப்படக்கூடிய சிம்போடியல் ரைசம் காணப்படுது. சிம்போடியல் ரைசம், அது அந்த ரைசம் பேர் தான் என்னது பாலிகோனேட்டம், பாலிகோனேட் தாவரம் காணப்படுறாங்க. பை த பல்ப் ஆஃப் லில்லியம், பை த பல்ப் ஆஃப்னா குமிழ் தண்டுக்கு எக்ஸாம், குமிழாக காணப்படக்கூடிய ஒரு தாவரம் வந்து குமிழாக இருக்குன்னா அது பேர் லில்லியம் பேர். இன்னொன்று வந்து கான் சொல்லக்கூடிய கான்னா கந்தம் சொன்னால் அது என்னது கால்சியம், அது கால்சியம் கூடிய தாவரம் தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரஃபி ஆர் ஃபீல் லைக் யுக்கா அண்டு ட்ரக்கினா, அதாவது மரத்தன்மை, அதாவது மரத்தன்மையுடைய குற்றுத்தாவரம் யுக்கா ட்ரஸ்டினா காணப்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கட்டக்கிற உட்டி கிளம்பர்ஸ்னா கொடி, கட்டக்கிழமை கொடி இருக்குன்றாங்க. கொடின்னு கிளம்பி வித் த ஹெல்ப் ஆஃப் பாருங்க ஸ்டிபுலர் டெண்டில்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டை தன்மையுடைய ஏறுகொடியில் காணப்படுது. அப்போ இந்த 550 தாவரங்களில் அதாவது பல்லாண்டு வாழக்கூடிய தாவரமும் இருக்குது, அதே மாதிரி கந்தம் இருக்குது, அதாவது ஸ்ரஃபி ட்ரீ இருக்குது. ஸ்ரஃபி ட்ரீ சொல்லியாச்சுன்னா குறும் தாவரம், அதாவது மரத்தன்மையுடைய மரம் மாதிரி இருக்கும். மரம் மாதிரி இருந்தால் கூட தாவரம் குன்றி இருக்கக்கூடிய தாவரம் வகைகளும் இருக்குது, கொடிகளும் இருக்குன்றாங்க. கொடினா வன்கொடிகள் இருக்குது. அடுத்து பாருங்க ஸ்டிபுலஸ் டென்டில்ஸ் இன் ஸ்மைலக்ஸ் சொல்லக்கூடிய தாவரம். அப்போ இந்த ஸ்மைலக்ஸ் சொல்லக்கூடிய இலேடி செல் வந்து இந்த பாருங்கள், இது ஒரு ஒன்றா கொஸ்டின். ஸ்மைலக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு தாவரம் இருக்குது, அந்த தாவரத்துடைய இலையடி செல் வந்து கொடியாக மாறுறாங்க. அதேமாதிரி ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரீஸ்ன்னு பண்ணுவேன் சாந்திரோசியா சக்குலன் ஆலோ ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்க, ட்ரீஸ் வந்து அதாவது மரமாக காணப்படக்கூடியது வந்து சந்தோரியா சொல்லக்கூடிய தாவரம் மரமாக இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி சக்குலன் ஆலோன்னா சதைப்பற்றுள்ள கடியாக, இது சதைப்பற்றுள்ள சப்பாத்தி களி, சதைப்பற்றுள்ள காணப்பட சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்டியஸ் அண்டு ஃபைப்ரஸ் டைப்பிக்கலி வருவேன் கான்ட்ராக்டல். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மோனோகாட்டு தாவரத்தில் வந்து காணப்படக்கூடிய வேர் வந்து அட்வென்டியஸ் ஃபைப்ரஸ் சொன்னாங்க. அது அட்வென்டியஸ் ஃபைப்ரஸ்னா வேட்டிட சல்லி வேர் தொகுப்புன்னு பேர். இப்போ இதுக்கு முன்னாடி 2 ஃபேமிலி பார்த்தோம், அதெல்லாம் டேப்லெட் சிஸ்டம் காணப்படுச்சு. டேப்லெட் சிஸ்டம் என்ன, ஆணி வேர் தொகுப்பு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சல்லி வேர் தொகுப்பு தான் காணப்படுது. சல்லி வேர் தொகுப்பு தான் சொல்கிறாங்க அட்வென்டியஸ் அண்டு ஃபைப்ரஸ் சொல்லப்படுது. டைப்பிக்கலி கான்ட்ராக்ட்னா சுருங்கும் தன்மை, அந்த வேர் வந்து சுருங்கக்கூடிய தன்மை. கான்ட்ராக்டல்னா சுருங்கும் தன்மை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பாருங்கள் ஸ்டெம்பை பாருங்கள். ஸ்டெம்னா தண்டு இருக்கிறவங்க அந்த தண்டை பற்றி பார்க்கலாம். இந்த தாவரத்தை இங்கே இந்த குடும்பத்துடைய தண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ஸ் யூஸ்வலி ஃபல்ஃபஸ் அப்படின்னு சொல்லி குமிழ் போட்டு கிடக்கும். இதோட தண்டு வந்து எப்படி குமிழ் தண்டுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரைஸோ, அதை பாருங்க என்ன பண்ணுவாங்க, ரைஸோ மேட்டர்ஸ் இன் சம் ஏரியல் எராக்ட் ட்ரக்கீன், அதாவது ட்ரக்கேனியா சொல்லப்படுது. என்ன சொன்னாங்கன்னா சில தாவரங்களுடைய தண்டு வந்து மற்ற நிலத்தண்டுடன் நிமிர்ந்து, மற்ற நிலத்தண்டு தான் காணப்படும், இருந்தாலும் நிமிர்ந்து நிலத்தின் மேல் காணப்படக்கூடிய தண்டினை உடையது. நிமிர்ந்து நிலத்தின் மேல் காணப்படும் தண்டினை உடையது சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ட்ரக்கியானா சொல்லப்படுது, அதாவது ட்ரஸினான்னு இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ட்ரஸினா. அடுத்து கிளிமிங் சொல்லக்கூடியது சுமலக்ஸ். அது கிளிமிங் சொல்லக்கூடியது ஏறுகொடியை வந்து இந்த சுமலக்ஸ் காணப்படுறாங்க உள்ளன. அடுத்து வந்துன்னா ரஸ்கஸ் தாவரத்தில் கிளைகள், ரஸ்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் இருக்குது. அதில் வந்து அல்டிமேட் பிரான்சஸ் காணப்படுது. மாடிஃபைடு இன்ட்டு ஃபில்லோக்ளாஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்கஸ் தாவரத்தில் வந்து கிளைகள் இறுதியில், அதாவது கிளைகள் நிறையா காணப்படுது, ஆனால் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லோக்ளாடாக காணப்படும். ஃபில்லோக்ளாட்னா இலைகளில் தண்டுனா பார்த்தீங்கன்னா ஒரு இலை தான் அந்த தாவரத்துக்கு வேண்டிய உணவை ப்ரிப்பேர் பண்ணும், அதைத்தான் இலைகளில் தண்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, இன் asparagus stem is modified into claddle. அதே மாதிரி asparagus சொல்லக்கூடிய ஒரு தாவரம் இருக்குது, அந்த தாவரத்துடைய தண்டு வந்து எதாவது மாறினா கிளாடாக மாறுன்றாங்க. லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ்டு ஸ்கேல்ஸ். லீவ்ஸ்லாம் இருக்கக்கூடிய இலைகள்லாம் வந்து செதில்களாக சிறுத்து உருமாறிடுங்க.
இலைகளாக இருந்துச்சு, அந்த இலைகள்லாம் அப்படியே ரெடியூஸ் ஆகி இப்போ செல்லுகளாக மாறியுள்ளதுன்னு சொல்கிறாங்க. செல்லுகளாக மாறியுள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ். அடுத்து வந்து லீவ்ஸை பற்றி பார்க்குறோம். இப்போ இந்த குடும்பத்துடைய லீவ்ஸ் குடும்பத்தாத்த இலைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் ஆர் ரேடிக்கல்னு சொல்லக்கூடிய ரேடிக்கல்னா வந்து லில்லியம். ரேடிக்கல் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து வேரன்மை இலைகள். வேரன்மைனா வேர் ஒட்டி காணப்படக்கூடிய இலைகள் சொல்லக்கூடியது. அதே மாதிரி காலைன் என்னது காலைன்னு சொல்லக்கூடியது. காலைன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எந்த தாவரத்தில் அமைந்து காலைன் அப்படின்னா இந்த ரசீனா சொல்லக்கூடிய தாவரத்தில் வந்து காலைன் டைப்பில் காணப்படுது. அடுத்து யூஸ்வலி ஆல்டர்னேட். இதில் வந்து இலைகள் வந்து எப்பயுமே ஆல்டர்னேட்டாக இருக்க மாறி இருக்குன்னு சொன்னாங்க. அதே இதில் ஆல்டர்னேட்டாக இருக்கும், ஆனால் ஆப்போசிட்டாக ஒரு தாவரம் காணப்படுது. அந்த தாவரத்துடைய பேர் வந்து குளோரியோசா. இந்த குடும்பத்தில் எல்லா தாவரங்களும் இலைகளும் வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கும். அதில் ஒரு தாவரத்தில் மட்டும் எப்படி இருக்குது ஆப்போசிட்டாக காணப்படுது, அதுக்கு பேர் வந்து குளோரியோசா. சம்டைம்ஸ் ஃப்ளஷி அண்ட் ஹேலோ. சம்டைம்ஸ் ஃப்ளஷினா சில நேரங்களில் வந்து இந்த இலைகள் வந்து சதைப்பட்டுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் உள்ள வந்து அதாவது உள்ளிடற்ற இலைகள் செதில்கள். அதாவது உள்ளிடன்னா ஹேலோன்னா அது உட்குழிவு மாதிரி காணப்படும். ரெடியூஸ்டு ஸ்கேல் லீவ்ஸ் ரஸ்கஸ் அஸ்பாரஸ். ஸ்கேல் லீவ்ஸ் வந்து பாருங்கள், ரெடியூஸ்டு ஸ்கேல் லீவ்ஸ்னா அதே செதில் இலைகளாக மாறிவிடும். இலைகள் வந்து செதில் இலைகளாக மாற்றமடைந்துள்ளன ரஸ்கஸ் மற்றும் அஸ்பாரஸில். ஓகேவா? அதே மாதிரி இதனுடைய நரம்பு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீனேஷன் இஸ் த பேரலல் பட் இன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்மாக்ஸ். அதாவது பேரலல் வீனேஷன் பார்த்தீங்கன்னா இலை வந்து இணைபோக்கு நரம்பு. இப்போ டைகாட்டாக இருக்கட்டும், டைகாட்டோட இலை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெட்டிகுலேட் வீனேஷன் படித்தோம். ரெட்டிகுலேட்னா வலைப்பின்னல் நரம்பு காரணம் பார்த்தோம். ஆனால் மோனோகாட்டில் மட்டும் நரம்பு அமைப்பு வீனேஷன் வந்து என்னென்னா பேரலல் வீனேஷன். பேரலல்னா இணைபோக்கு நரம்பு காணப்படுது. 1 மார்க் கேட்பாங்க. அதாவது 1 மார்க் தெரிஞ்சுக்கிற விஷயம் எதுனா டைகாட்டில் வந்து ரெட்டிகுலேட், மோனோகாட்டில் பேரலல் வீனேஷன். நரம்பு வந்து பேரலல் இணைபோக்கு நரம்பு. அது வந்து ஸ்மிலாக்ஸ்ன்றது. இட் இஸ் ரெட்டிகுலேட். அதில் ஒன்று மட்டும் என்னது ஸ்மிலாக்ஸில் மட்டும் ரெட்டிகுலேட். இது 1 மார்க் கேட்கலாம். எல்லா தாவரங்களுமே பேரலல் தான், ஆனால் ஸ்மிலாக்ஸுக்கு வாங்க அந்த தாவரத்தில் மட்டும் என்னது ரெட்டிகுலேட். இந்த லீவ்ஸ் ஆர் யூஸ்வலி எக்ஸ்டிபிளேட்னா இலையடிச்சல் அற்றது. லீவ்ஸில் வந்து என்னது இலையடிச்சல் இல்லைன்றாங்க. பட் ஸ்மிலாக்ஸில் மட்டும் 2 டெண்டில்ஸ் இருக்குது. ஸ்மிலாக்ஸில் மட்டும் 2 டெண்டில்ஸ் அரைஸ் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் த லீவ். அதாவது ஸ்மிலாக்ஸ் தாவரத்தில் மட்டும் 2 டெண்டில்ஸ் காணப்படும். அது எங்கே காணப்படும்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் எங்கே இணைஞ்சிருக்கோ அந்த இடத்துல காணப்படுறாங்க. விச் ஆர் கண்டென்சடு மாடிஃபைடு ஸ்டிப்லஸ். இதுதான் எதாவது மாறுது பார்த்தீங்கன்னா ஸ்டிப்லஸாக மாறுது. எதாவது மாறுது ஸ்டிப்லஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்து இன்ஃப்ளாரசன்ஸ் சொல்லியிருக்கேன். இன்ஃப்ளாரசன்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இன்ஃப்ளாரசன்ஸ் என்னது மஞ்சரி. அப்போ லில்லியேசி குடும்பத்துடைய மஞ்சரி எப்படின்னு பார்க்கலாம். லில்லியேசி குடும்பத்துடைய மஞ்சரிகள் வந்து பொதுவாக தனித்து கிளைத்த ரெசிமோஸ் வகை. தனித்து கிளைத்த அதாவது சொல்கிறாங்க ஃப்ளார்ஸ் ஆர் யூஸ்வலி born in சிம்பிள்னா தனித்தது. இன்ஃப்ளாரஸ் வந்து சிம்பிளாக இருக்கும். சிம்பிளானா தனித்து இருக்குறாங்க. அதேமாதிரி பிராஞ்சின ரெசிமோஸ். பிராஞ்சினா நிறைய கிளைத்த ரெசிமோஸ் வாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அபோடிலஸ் சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஸ்பைக்னு சொல்லக்கூடியது. ஸ்பைக்கு காணப்படுது எங்கன்னா ஏலோன்னு சொல்லக்கூடியது. ஸ்பைக் இது ஒன்று கொஸ்டின். ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் பிரசன்ட் இன் கேட்டால் ஏலோன்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி டிசென்டி அதாவது பார்த்தீங்கன்னா பிராஞ்சி ரெசிமோஸ் இல்லையா யூஸ்வலி பிராஞ்சி ரெசிமோஸ் ஏன்னா ஆல்போது. அடுத்து பாருங்கள் டெரிமினல் பேனிக்கல் இன் யுக்கான்னு சொல்லக்கூடியது. பேனிக்கலாக காணப்படுது எந்த யுக்கா. அப்போ பிராஞ்சி ரெசிமோஸ்னா அதாவது அஸ்போடிலஸ் தான் பிராஞ்சி ரெசிமோஸ் டைப் ஆஃப் ஃப்ளார் காணப்படுது. அதே நேரத்தில் மஞ்சள் காணப்படுது. அதே நேரத்தில் காம்பவுண்ட் ரெசிம் அதாவது ஸ்பைக்குன்றது எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவில் காணப்படுது. ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து ப்ரெசன்ட்னு கேட்டால் ஆலோ. அதே மாதிரி என்ன சொல்லலாம்னா யூக்கா அதாவது பேனிக்கல் ரெசிமோஸ் எதுனா யூக்காவில். இன்னொன்று பாருங்க, அந்த சாலிட்டரி ஆக்சிலரி. சாலிட்டரினா தனித்த ஆக்சிட கோணம் எனது குளோரேசல். அப்போ குளோரேசல் எப்படி காணப்படுது பார்த்தீங்கன்னா இலை கோணத்தில் தனித்து காணப்படக்கூடிய மஞ்சள் காணப்படுது. அதே மாதிரி தனித்த நுனி அமைந்த சாலிட்டரி டெர்மினல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாலிட்டரி டெர்மினல் எது பார்த்தீங்கன்னா துளிப்பாக காணப்படுது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரன்ஸ் காணப்படுது. எப்படின்னு பாருங்களேன். ஒன்று வந்து பிராஞ்சி ரெசிமோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து
அடுத்து ஸ்பைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏலோன்றது. அடுத்து இப்போ பேனிக்கல் சொன்னால் யூக்கான்றது. சாலிடரி அண்ட் ஆக்சிலரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க அதாவது குளோரியோசான்னு இருக்குது. சாலிடரி டெர்மினல்னா டுலிஃபார் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.